ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு மதியம் என்ன சமைச்சோம், ஜீவாவுக்கு என்ன சமைச்சு கொடுத்தோம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜீவாவுக்கு வந்துட்டு நான் காலையிலேயே வந்துட்டு தயிர் சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். அவன் தயிர் சாப்பாடே போதும்னு சொல்லிட்டான். அதனால தயிர் சாப்பாடு வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே நல்லா இருக்காதுல்ல, அதனால் மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மாங்காய் ஊறுகாய் ரொம்ப ஸ்பெஷல். கேரளாவில் எல்லா வீட்லேயுமே இது இருக்கும். எங்கள் வீட்டில் முக்கியமாக இருக்கும். எங்கள் அக்கா ஒரு மாங்காய் பைத்தியம், அதனால் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கும். அவனுக்கு லஞ்சு ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவனும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டான். அது கையோடு அவனுக்கு சாப்பிட்றத ஊட்டி விட்டுட்டு அவனையுமே ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா டீ வச்சு பிஸ்கட் தொட்டு நானுமே வந்துட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சு என்னென்னு பார்த்திங்கன்னா மாங்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா புடலங்காய் பொரியல், இதுவுமே நான் வந்துட்டு எல்லாமே நானே தான் செஞ்சேன். அதுக்கப்புறமா மாங்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு மாங்காய்னா ரொம்ப பைத்தியம். மாங்காய் இது பண்ணி கொடுத்தாலும் அவள் நல்லா சாப்பிட்ருவா. அதுக்கப்புறமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா அவள் குளிச்சிட்டேன்னு சொன்னால் அப்புறமேட்டு கையோடு அவளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். அவளுக்குன்னு நிறைய மாங்காய் எல்லாமே வச்சு விட்டுட்டேன். மாங்காயில் பாயசம் பண்ணி கொடுத்தா கூட ராகியக்கா நல்லா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ மாங்காய் பைத்தியவ. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை, see you.